அரியலூர் மாவட்டம். இன்றைய அரியலூர் மாவட்டம் சோழர் காலத்தில் அதன் செல்வ செழிப்பின் உச்சநிலையில் இருந்தது. அரியலூரின் உண்மையான தமிழ் பெயர் விஷ்ணுபுரம் என்பதாகும். நாம் அரியலூர் என்பதை இங்கு பொருள் பிரித்து அறிவோமானால், அரி இல் ஊர். அரி என்றால் விஷ்ணுவையும், இல் என்றால் இல்லம் வீட்டையும், ஊர் என்றால் இடத்தையும் குறிக்கும். ஆகவே அரியலூர் என்பது விஷ்ணு பிறந்து வளர்ந்த ஊராகும். அரி இல் ஊர் என்ற விஷ்ணுபுரம் இன்று மருவி அரியலூர் ஆகியுள்ளது. விஷ்ணுபுரம் என்ற தமிழ் பெயரை நம் தமிழ் மக்கள் கூட பெரிதும் புறக்கணித்தே வருகின்றனர். இன்றைய அரியலூர் சங்ககாலத்தில் உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த சோழர்களின் கட்டுப்பாட்டிலும், கொல்லிமலையை தலைநகராக கொண்ட மழவர்களில் சிறந்த மன்னனுமான, கடையெழு வள்ளல்களில் ஒருவனுமான, வில்வித்தைக்கு பெயர் பெற்றவனுமான ஓரி என்பவனால் ஆளப்பட்டு வந்தது. இன்றைய திருமழப்பாடி சங்ககாலத்தில் மழவர்களின் இராணுவ படை முகாமிட்ட இடமாகும். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஓரியூர் மழவர்களின் மன்னனான ஓரியின் பெயரை போற்றும் விதமாக உள்ளது. அதேபோல திருமழப்பாடி என்ற ஊர் திருமழவர்கள் முகாமிட்ட இடம். அதற்குதான் திருமழப்பாடி, அதாவது திருமழவர் பாடி என்று முக்காலத்தில் அழைக்கப்பட்டது. இப்பொழுது திருமழப்பாடி என்று மருவி அழைக்கப்பட்டு வருகிறது. அதுபோல திருமழப்பாடியும் விக்கிரம சோழபுரம் என்பது இக்காலத்தில் விக்கிரமங்கலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இரண்டு ஊரும் சோழர்களின் புகலிடமாக விளங்கியது. இன்றைய அரியலூர், உடையார்பாளையம், செந்துறை என 3 வட்டங்களாக பிரிக்கப்பட்டு 295 வருவாய் கிராமங்களை கொண்ட சிறிய மாவட்டமாக இருந்தாலும், மற்ற எந்த மாவட்டத்துக்கும் இல்லாத சிறப்பு அரியலூர் மாவட்டத்துக்கு மட்டுமே உண்டு. ஏனென்றால் இன்றும் அழியா சின்னமாக விளங்கும் விஷ்ணுபுரம், அதாவது அரியலூர், பிற்கால சோழர் வரலாற்றின் தொடக்கம் முதல் முடிவு வரை அனைத்து இன்ப துன்ப முக்கிய நிகழ்வுகளிலும் பங்கு கொண்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் சங்ககாலத்தை சேர்ந்த, அதாவது சோழர் காலத்தை சேர்ந்த செப்பு காசுகள் அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி இதுவரையிலும் சுமார் 450க்கும் மேற்பட்ட சோழ பேரரசர்களின் கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன. 70க்கும் மேற்பட்ட விஜயநகர மன்னர்களின் கல்வெட்டுகளும் கிடைத்துள்ளன. இதுவரை சுமார் 450க்கும் மேற்பட்ட சோழ பேரரசர்களின் கல்வெட்டுகள் அரியலூர் மாவட்டத்தில் கிடைத்துள்ளன. இந்த கல்வெட்டுகள் 1ஆம் ஆதித்த சோழன் காலத்திலிருந்து 3ஆம் ராஜேந்திர சோழன், அதாவது சோழராட்சி முடியும் வரை கிடைத்துள்ளன. கல்வெட்டுகளின் மூலமாக சோழர்களின் அரசியல், புவியியல், வணிகவியல், சமயப்பற்று, மொழிப்பற்று, தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், தமிழர் வாழ்க்கை முறை, தமிழருடைய போர் வீரம், கொலைத்தன்மை ஆகியவற்றை நன்கு அறிய முடிகின்றது. மேலப்பழுவூர் பழுவேட்டரையர்களின் தலைநகரமாக விளங்கிய இடம். இவர்கள் அரியலூரில் உள்ள பல பகுதிகளை சோழர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆண்டு வந்தார்கள். இவர்களது பங்கு சோழர் வரலாற்றில் 1ஆம் ஆதித்த சோழன் காலத்திலிருந்து 1ஆம் ராஜேந்திர சோழன் காலம் வரை நீடித்தது. தற்போது ஜெயங்கொண்ட சோழபுரத்திற்கு கிழக்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் ஊரின் உண்மையான வரலாற்று கால பெயர் வன்னியபுரி என்பதாகும். இது அக்கால மக்களால் வன்னியபுரம் என்றும் வன்னியபுரி என்றும் அழைக்கப்பட்டு வந்தது. வன்னியபுரி வன்னிய மக்களின் புனிதமாகவும் அடையாளமாகவும் கருதப்படும் வன்னிமர காலாவை இருந்த இடமாகும். அதனாலேயே அதற்கு வன்னியபுரி என்றும் வன்னியபுரம் என்றும் பெயர் வந்தது. மாமன்னன் ராஜேந்திர சோழன் கங்கை பெருவெற்றியின் நினைவு சின்னத்தை நிலைநாட்ட ஒரு வீரம் விளைந்த மண் வேண்டும் என்பதற்காக தான் வன்னியபுரியை தேர்ந்தெடுத்தான். வன்னிய இன மக்களின் வன்னியபுரியாக விளங்கிய அவ்வூர் வரலாற்று காலத்தில் கங்காபுரி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த கங்காபுரி இன்று கங்கை கொண்ட சோழபுரம் என்று அழைக்கப்படுகிறது. மாமன்னன் 1ஆம் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்திற்கு பிறகு முடிசூடிய 16 சோழ பேரரசர்களுக்கும் தலைநகராக, ஏன் சுமார் 250 ஆண்டு காலம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு தலைநகராக விளங்கிய பெருமை அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தை சேரும். இது போன்ற சிறப்பு வேறு எந்த மாவட்டத்துக்குமே கிடையாது. இன்று சிற்றூர்களாகவும் சிறு சிறு நகரங்களாகவும் தோற்றமளிக்கும் ராயபுரம், அதாவது சோழ காலத்தில் ராஜதம்பீர சோழபுரம் என்று இருந்த ஊர். கொல்லாபுரம், அவனி கந்தர்வபுரம், அதாவது தற்போது உள்ள கீழூர், மதுராந்தகபுரம், அதாவது இப்போதுள்ள பெரிய திருக்கோணம், மற்றும் ஜெயங்கொண்ட சோழபுரம், அதாவது ஜெயங்கொண்டம் சோழர் காலத்தில் மாபெரும் வணிக நகரங்களாக விளங்கின. சோழர்களின் பொற்கால ஆட்சி காலத்தில் செல்வ செழிப்பின் உச்சநிலையில் இருந்த விஷ்ணுபுரம், அதாவது இன்றைய அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த சோழ பேரரசர்களால் எழில் மிகுந்த கோயில்கள் எழுப்பப்பட்டன. அவற்றில் குறிப்பிடத்தக்கவையாக திருமழப்பாடியிலும் கீழையூரிலும் உள்ள கோவில்கள் 1ஆம் ஆதித்த சோழனின் படைப்பாக விளங்குகின்றன.
கீழப்பழுவூரில் உள்ள கோவில் முதலாம் பராந்தக சோழனின் படைப்பாக விளங்குகின்றன. காமரசவல்லியில் உள்ள கோவில்கள் சுந்தர சோழனின் படைப்பாக விளங்குகின்றன. கோவிந்தபுத்தூரில் உள்ள கோவில்கள் உத்தம சோழனின் படைப்பாக விளங்குகின்றன. செந்துறையில் உள்ள கோவில்கள் முதலாம் ராஜராஜ சோழனாலும் அவனுடைய அக்கையாகிய குந்தவையராலும் உருவாக்கப்பட்ட படைப்பாகும். சென்னிவனம், பெரிய திருக்கோணம், கங்கை கொண்ட சோழபுரம் இவை அனைத்தும் முதலாம் ராஜேந்திர சோழனின் படைப்பாக விளங்குகின்றன. ஸ்ரீபுரந்தானில் உள்ள கோயில்கள் மூன்றாம் ராஜராஜ சோழனால் உருவாக்கப்பட்ட படைப்பாகும். 1279 சோழர் ஆட்சி முடிவுக்கு வந்தது. உலக வரலாற்றிலேயே சுமார் 1500 ஆண்டுகள் தொடர்ச்சியாகவும் சிறப்பாகவும் ஆட்சி செலுத்திய ஒரே வம்சம் சத்திரிய சோழ வம்சமாகும். மாமன்னன் ராஜேந்திர சோழன் செய்த அரிய செயல்களில் ஒன்று என்னவென்றால், சோழ மன்னர்களுக்கென்று, அதாவது சோழர்களுக்கென்று தனிப்பட்ட புதிய தலைநகரை முதலாக உருவாக்கிய பெருமை ராஜேந்திர சோழனையே சேரும். ஏனென்றால் இதற்கு முன் உள்ள தலைநகரங்கள் அனைத்தும் பிற மன்னர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பகுதிகளே ஆகும்.